அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் காயார் பகுதியில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கணவன், மனைவி மற்றும் 10 வயது மகன் பைக்கில் சென்றபோது உயிரிழந்திருக்கிறார்கள். ஹரிதாஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பைக்கில் சென்றபோது பைக்கும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் காயார் பகுதியில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பைக்கில் சென்ற கணவன், மனைவி மற்றும் 10 வயது மகன் உயிரிழந்த நிலையில் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காமேஷ். விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கோத்தமி. திருப்பூர் அடுத்த காயார் பகுதியில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த தையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிதாஸ். இவர் தனது மனைவியின் அம்மாவிடான காயார் செல்வதற்கு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் இருசக்கர வாகனத்தில் மனைவி சுகந்தி, மகன்கள் லியோ டேனியல் வயது 10, ஜோ டேனியல் வயது 5 ஆகியோரை பைக்கில் அமர வைத்துக் கொண்டு காயாரில் உள்ள அவரது மனைவியின் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவரது சொந்த வீடான தையூர் பகுதிக்கு வரும்போது கேளம்பகத்திலிருந்து காயார் நோக்கி ஓட்டி வந்த காயார் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் குமார் என்பவர் காரை அதிவேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அதிவேகம் வந்த கார் பைக்கின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தில் பைக்கில் வந்த அனைவருக்கும் காயம் ஏற்பட்டு செட்டிநாடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட போது பைக்கை ஓட்டி வந்த ஹரிதாஸ் மற்றும் அவரது 10 வயதான மகன் லியோ டேனியல் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாகவும், பின்னர் ஹரிதாஸின் மனைவி சுகந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 5 வயதான மகன் ஜோ டேனியல் மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை மீட்டு காயார் போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காயார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.